ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, காலையிலிருந்தே இந்த சாயப்பா உன்கிட்ட ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காகவே காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை காப்பாற்ற வந்த என்னை அலட்சியம் செய்யாம நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. உன்னுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லதே நடந்தே தீரும். அதையும் தாண்டி உனக்கு எதிராக ஒரு சிலர் செய்யக்கூடிய சதி வேலைகளும் உன் விதி வேலும் சேர்ந்தே உன்னை இப்போ கஷ்டப்படுத்துறதால தான் உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன். உன் பயிற்சியிலும் உன்னுடைய முயற்சியிலும் எந்த குறையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன, நீ எதிர்பார்த்தது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகுது. ஆனாலும் நீண்ட காலம் உன்னை காத்திருக்க வைக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கு வருமான உயர்வையும் வேலை மாற்றத்தையும் அமைச்சு கொடுக்குறேன். கர்ம வினையின் கடைசி பாகத்துக்கு வந்திருக்க உனக்கு என் அருளை அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நீ எப்போதும் மனசில் தெளிவான சிந்தனைகளோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. கர்ம வினைகளில் தரும் துன்பத்தில் இருந்து நீ விடுபடணும், நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு ஒரே வழி உன் கடமையை சரியாக செய்வது தான். நீ வேலை பார்க்குற இடமா இருந்தாலும், உன் வீடாக இருந்தாலும், உன்னை சுற்றி இருக்க உறவுகளாக இருந்தாலும், எல்லா இடத்திலும் உன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நீ சரியாக வேலை செஞ்சிடு என் செல்லமே. எல்லாமே சரியாக நடந்தாலுமே கூட அவ்வப்போது நீ மனசில் வருத்தப்படுற. என் கடமையை நான் சரியாக செய்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே சரியாக நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு நீ புலம்புறது எனக்கு புரியுது. கர்ம வினைகளின் காரணமாகத்தானே இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. உன் கடமையை மட்டும் நீ சரியாக செய். இந்த சாயப்பா உனக்கு நல்ல பலனை கொடுக்குறேன். உன்னுடைய கடமைக்கு ஏற்ற மிக பெரும் பொக்கிஷத்தை நான் உனக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன். கடைசி நிமிஷத்தில் கூட இங்கே எதுவும் மாறலாமே சொல்லவே. அதனால் நீ எதையும் மனசில் சுமந்துக்கிட்டு வருத்தப்பட வேணாம். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராக இருக்கிறவங்க என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் கூட கடைசியில் நான் ஆடுற ஆட்டத்தில் எல்லாமே மாறி போயிடும். எதுக்கும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. படிப்படியாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேருமே சொல்லவே. கடவுள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்குறாங்களேன்னு சொல்லி கலங்காதே. நான் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதே உன்னை சோதிப்பதற்காக அல்ல. கஷ்டம் வரும்போது உன்னை சுற்றி இருக்கும் போலி உறவுகள் விலகுறாங்க பாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு போலியான பொய்யான மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைன்னு உனக்கு உணர்த்துவதற்காக தான். எத்தனையோ நாட்கள் உனக்கான விஷயங்களை வேண்டுங்கிறதுக்காக என்கிட்ட நீ தவமிருந்து கேட்டிருக்க. அப்படி இருந்தும் கூட ஒரு சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்காம இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த உலகமும் இதில் இருக்கிற மனிதர்கள் செய்யும் தவறுகளும் தான். ஒரு சில மனிதர்கள் செய்கிற தவறு மனித சமுதாயத்துக்கே சிக்கல்களை ஏற்படுத்துது. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன் ஏக்கங்களை முடிவுக்கு கொண்டு வரேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். நீயும் முழு நம்பிக்கையோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு முயற்சி செய். இந்த முறை உன்னுடைய நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என்றமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளின் உண்மையான முகத்தை உனக்கு காட்டும்போது நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ தவறாகும். நீ என்கிட்ட ஒரு தவறுக்காக மன்னிப்பு கேட்டாய் அல்லவா? கண்டிப்பாக நான் உன்னை மன்னிச்சிடுறேன். உன் கவலைகள் அனைத்தும் நிச்சயமாக மாறும். நீ எதை நினச்சும் பயப்பட வேணாம். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை உணர்ந்து நடுநிலைமையாக இருக்க கற்றுக்கோ. உன்னால் முடியாததுன்னு இங்கே எதுவுமே கிடையாது. நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். இப்போது உன் வாழ்வில் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துருச்சு. நம்பிக்கையோட நான் சொல்கிற வார்த்தைகளை கேளு. நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக இந்த சாயப்பா நானே உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் செல்லமே. எப்போதும் என்னையே நம்பி வாழும் உனக்கு நீ கேட்ட அனைத்தையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன். உன் மனசில் இந்த நிகழ்காலத்தை பற்றி நினைப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் எதிர்காலத்தை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அவ்வப்போது உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு.
எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதே, என்ன செய்கிறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நான் உன் கூட இருக்கிறதை நீ மறந்துட வேண்டாம் என் தங்கமே. இப்போது எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து இருப்பதாலேயே அதன் காரணமாக உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கிது. இதிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன். உனக்கு உள்ளேயும் வெளியேயும் எந்த பகையும் துன்பமும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி மனநிறைவு உனக்கு கிடைக்கும் வகையில் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். பேசாமலேயே பேசும் வித்தையை நீ கற்றுக்கிட்டீன்னா பேசி பேசி நீ நிம்மதி இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் உன்னை பற்றி புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி நான் அப்படி நான் இதைத்தான் செய்வேன் அதைத்தான் செய்வேன்னு பேசி பேசி புரிய வைக்கிறதுக்கு பதிலாக உன் மௌனத்தை பயன்படுத்து. மௌனத்தின் மூலமாகவே மற்ற மனிதர்களுக்கு நீ எதை வேணாலும் புரிய வைக்க முடியுன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. கடன் வாங்குறத குறைச்சிக்கிட்டு சேமித்து வைக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்து. நிச்சயமா உனக்கு வெற்றி உண்டாகும். உன் மன திண்டாட்டத்தை எல்லாம் குறைத்து நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். நீ எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டுடுவேன்? இதோ உனக்கு தேவையான மன ஆறுதலை கொடுத்து கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்கிறேன். நீ தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு வழியில் நான் வந்து உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லவே. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் உன்னிடம் என்ன இருக்குதோ அதுக்காக நன்றி சொல்ல பழகு. உன்னிடம் இல்லாத விஷயங்கள் தானாகவே உன்னை தேடி வரும். கண்டதையும் நினச்சி நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம். எப்போதுமே முகத்தில் ஒரு புன் சிரிப்போட உன் வேலைகளை செய்ய ஆரம்பி. உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போதும் துன்பத்தை கொடுக்கும் போதும் உடனே அதையே நினச்சி வேதனைப்படாத. அதை இந்த சாயப்பா சரி செஞ்சிருவேன்ற நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டினாலே நான் உனக்காக வேலை செஞ்சு அதை சரி செஞ்சிருவேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற நல்ல பலனை உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவெல்லாம் சரியாக தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்புறம் காலையில் எந்திரிக்கும் போது மன அழுத்தமும் தலைபாரமும் உண்டாகுது. இப்படியே இரவெல்லாம் கண் விழிச்சு பகலெல்லாம் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை நீ வாழ வேண்டாம். இன்னையிலிருந்து இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரேன். என் அருளால் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் மாற்றி காட்டுறேன் என் தங்கமே. இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதை இப்போது சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் மனசுக்கு நிம்மதியை தரும் நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நான் உண்டாக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன். உன் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. உன் மனசுக்குள்ள நீ அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையையும் நான் உண்டாக்குறேன். எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. கூடிய சீக்கிரம் நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். நீ வேண்டி விரும்பி கேட்டதை எல்லாம் கூடிய சீக்கிரம் பெற்று மகிழ்வாய் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இனி எல்லா மங்கள நிகழ்வுகளும் உண்டாகும். கண்டதையும் யோசித்து கலங்கி நிற்காதே. உன் மனவேதனையை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். நிலையற்ற வாழ்க்கையில் நிகழக்கூடிய சில விஷயங்களை நினச்சி துவண்டு போகாதே. உன் மனசில் இருக்க கவலையையும் வெறுப்பையும் கோபத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். காலத்தையும் நேரத்தையும் கவலைப்பட்டு வீணாக்கிடக்கூடாது என் தங்கமே. ஏன்னா காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் உன்னை விட இன்னொருத்தர் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராகு. உன் கூட இருக்கிறவங்களோட நீ சரியாக செயல்பட்டு மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவி. உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது உன் மனவேதனைகளையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு
நீ நிம்மதியாக வாழ தயாராய்க்கோ என் தங்கமே. உன்னை காப்பாற்றி உன்னை ஆசீர்வதிக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்.